மன்னார்குடிக்கு எழுந்தருளி கமலாஸ்துதியை அருளி செய்தார் என்பது இந்த தலத்தின் சிறப்பு. வாரமாமலை ஜீய சுவாமிகள் ராஜகோபாலனுக்கு திருத்தேரினை வழங்கி தன் கைங்கரியத்தை நிறைவேற்றினார்கள். ஸ்ரீ அகோபுர மடத்தினுடைய ஆச்சாரியர் மன்னார்குடி அழகசிங்க சுவாமி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே 16 செல்வங்களை தரக்கூடிய 16 கோபுரங்களை பெரியோர்கள் கட்டமைத்தார்கள். அடுத்ததாக 18 விமானங்கள். இந்த 18 என்றாலே பகவத்கீதை அத்தியாயம் 18, மகாபாரத யுத்தம் நடந்த நாட்கள் 18, தமிழ் சித்தர்களின் எண்ணிக்கையும் 18. இப்ப 18 என்பதற்கு அங்கே ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கின்றபடியினாலே 18 விதமான விமானங்களோடு நவ தீர்த்த, அதுவும் விசேஷமான உத்தராயண புண்ணிய காலம், மகர ராசியிலே சூரிய பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய உன்னதமான இந்த காலகட்டத்திலே மீன நகரத்திலே கோபாலனுக்கே உரிய ரோகிணி நட்சத்திரத்திலே நடக்கிறபடியினாலே அந்த வைகுண்ட வாசுதேவனான பகவான் இந்த திருத்தலத்திலே நித்திய சாநித்தியம் கொண்டு தன்னை யாரெல்லாம் சரணாகதி செய்கிறார் தாய்மார்களும் தாங்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் நகைகளை சேவைகளும் அருள்வாட்சி செய்து அருள்வாட்சி